ஹாய் அண்ட் வெல்கம் டு ஆலன் சினிமா ஸ்பேஸ். ஹேட்ரிக் பால் ஆஃப் சிக்ஸில் காத்துக்கிட்டு இருக்காரு மணிகண்டன். அதுக்கப்புறம் அவங்களோட ஃபஸ்ட்டு பாலை ஃபேஸ் பண்ண வராங்க நெக்லைட்ஸ் டீம். இந்த ஹேட்ரிக் பால் அவங்களோட ஃபஸ்ட்டு பால், இது ரெண்டும் சேர்ந்து உருவானதான் இந்த குடும்பஸ்தன். நல்ல சுண்ட விட்டு இறக்குனா சுட சுட ஒரு குடும்பஸ்தன் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்யூ. குடும்பஸ்தன் இந்த படம் வந்து மணிகண்டன் தான் ஆல்ரெடி 2 ஹிட் கொடுத்துட்டாரு. அடுத்து 3வது ஹிட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. அவரோட ஹேட்ரிக் ஹிட்டா அப்படின்னு பார்க்க வேண்டிய படம். அதுக்கப்புறம் வந்து நெக்லைட்ஸ் டீம், அவங்க வந்து யூடியூப்பில் வந்து ஒரு பெரிய சேனலாக இருக்காங்க. அவங்க வந்து இந்த படத்து மூலமாக வந்து சினிமாவில் என்ட்ரி ஆகிறாங்க. அவங்களுக்கு இந்த படம் வந்து எப்படி அமைஞ்சது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். குடும்பஸ்தன் இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்துக்கிட்டோம்னா, அதாவது வந்து எப்படி ஒரு ஜிஎம் கிளாஸ் மிடில் கிளாஸ் பாய் அப்படிங்கிறதுக்கு ஒரு குரூப் இருக்கும். அந்த மாதிரி வந்து ரியலாகவே ஒரு மிடில் கிளாஸ் பாய் அப்படின்னா வந்து நம்ம கண்ணுக்கு தென்படுவர் நம்முடைய மணிகண்டன். அவர் வந்து பார்த்துக்கிட்டா குட் நைட்டில் வந்து மோகனாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் லவரில் வந்த கேரக்டராக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் இந்த குடும்பஸ்தனாக இருந்தாலும் சரி, சார் அண்ணன் நம்மள மாதிரியே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொண்டு வந்துடுறாரு. ஒரு மெத்தட் ஆக்டர் சார், பாத்திரமாவே மாறிடுவார் சார். அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரியாலிட்டி லைஃப் அந்த மாதிரி சொல்கிறேன். இந்த படம் வந்து அப்படி தான் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு படத்தோட கதை என்ன அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டோம்னா, படத்தில் வந்து படம் ஓப்பனிங்லேயே வந்து மணிகண்டன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஆரம்பத்திலே தலைவன் வந்து அவர் லவர் இழுத்துட்டு போய் ரெஜிஸ்ட்ரி மேரேஜ் பண்ணுறாப்புல. பண்ணதுக்கு 2 ஃபேமிலியிலையும் வந்து செருப்பு கொண்டு சாணியை மூக்கி அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பரவாயில்ல, இதான் தம்பி தான் சம்பாதிக்கிறேன் அப்படின்ட்டு மாப்பிள்ளை சைடில் கூப்பிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மணிகண்டன் 1 இயர் லேட்டர்னு போட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனைன்னு பார்த்துக்கிட்டா, மணிகண்டனுக்கும் அவங்க அக்கா புருஷன் சோமசுந்தரத்துக்கும் வந்து ஒரு வார் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதான் அவங்க 2 பேத்துக்கு வந்து ஆகாது. அவங்க 2 பேத்துக்கு ஈகோ கிளாஷு. இவருக்கு அவர் பிடிக்காது, அவருக்கு இவரை பிடிக்காது. அவர் எப்போ பார்த்தாலும் நீ ஒரு ஃபெயிலியர் ஒத்துக்குவா அப்படின்ட்டு இருப்பார் மணிகண்டன் பிடிச்சி. அவரும் இல்லை அவர் பெரிய கெத்து தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ண போராடிக்கிட்டு இருப்பார். இப்படிலாம் இருக்கும்போது வந்து மணிகண்டன் என்ன டைப் ஆஃப் ஆள்னா, யாராவது சொல்லிட்டா போதும் தன் மனத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாள். அதே குரு சோமசுந்தரம் வந்து எதாக இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு வேலை தான் முக்கியம், காசு தான் முக்கியம் அப்படின்னு வளைஞ்சு கொடுத்து போகிறாள். இவங்க 2 பேரும் வந்து இந்த கல்யாணத்தினால வந்து மணிகண்டனோட குடும்பத்தில் சுமையும் அதிகமாகுது. அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலிலையும் அவர் ஒருத்தர் ஏர்னிங் மெம்பராக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த சமயத்தில் வந்து நம்மால் வந்து ஒரு ஹீரோயிஸ்ட்டை பண்ண போக அப்புறம் அவர் அடித்து துரத்தி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் வேலை போன மணிகண்டன் குடும்பத்தை எப்படி காப்பாற்றினார், அதுக்கப்புறம் என்னெல்லாம் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணார், கடைசியிலே எதுலையா ஜெயிச்சாரா அப்படிங்கிறது தான் இந்த குடும்பஸ்தன். அண்ணன் மணிகண்டன் பற்றி தான் சொல்லி ஆகணும். அவர் பர்ஃபார்மன்ஸாக வந்து தலைமை பினாமனலாக பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லலாம். நிறைய இடத்துல வந்து பயங்கரமாக நிறைய பேர்த்து ரெசம்பிள் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அதாவது வந்து இந்த பாத்ரூமை பூட்டிட்டு பேசுகிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கில் உட்காந்து தன்னந்தனியாக பேசுகிறது எவ்வளோ பெரிய வரம் தெரியுமா அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அவர் குழந்தைகிட்ட போய் பேசுகிற சீனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்லாம் வந்து எமோஷ்னல் ஆகி ஒரு உடஞ்ச ஸ்டேட்டுக்கே போய் அந்த மாதிரி ஒரு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பார். அதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிப்பிக்கலாக ஒரு பையன் வந்து ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில், அதுவும் நம்மளை மாதிரி கோயம்புத்தூர் ஏரியாங்க அப்படிங்கும்போது அந்த லாங்குவேஜ் வேறு அப்படிங்கும்போது அது பயங்கரமாக சூட் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாமல் ஆல்ரெடி நக்லைட் டீம் தான் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம ஊர் ஸ்லாங் வந்து பயங்கரமாக, நம்ம ஊர்னா கோயம்புத்தூருங்க, அந்த ஸ்லாங் வந்து பயங்கரமாக வரும். அதில் மணிகண்டன் வந்து அடாப்ட் பண்ணிவிட்டு அவரும் வந்து புல் ஆஃப் பண்ணது வந்து நல்லாச்சுன்னு சொல்லலாம். என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன், என்ன போய். அதுக்கப்புறம் வந்து மெயினாக பண்ணது குரு சோமசுந்தரம். அவர் வந்து ஏற்கனவே சொல்ல வேண்டாம், அவர் பயங்கரமான ஒரு நடிப்பு அரக்கன் தான் அவரும். ஆனால் அவர் அந்தளவுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கல நான் நினைக்கிறேன். அவருக்கும் நடிப்பு அரக்கன் அந்த மாதிரி ஏதாவது பட்டம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவரும் வந்து பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தான்னு சொல்லலாம். அவர் குறிப்பாக வந்து ஒரு சிரிப்பாங்க, அந்த சிரிப்பை வேறு பிஜிஎம் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அவர் சைனா போகிறோன்னு சொல்லிட்டு சைனீஸ் மாதிரி பிஹேவ் பண்ணணும்னு சில விஷயம்லாம் பண்ணுவாப்புல, அதாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து அவங்க ஆஃபீஸ்லலாம் வந்துட்டு கூட கும்பிடு போடுற கேரக்டராக வந்து மாறுவாப்புல, அந்த பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும்ட்டு அவரும் பிச்சு வந்திருந்தார். மற்ற எல்லாமே வந்து காமெடியாக இருக்கட்டும், மற்ற எல்லாத்தையும் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லா பெர்ஃபார்மன்ஸுமே ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டோம்னா, அகெயின் மறுபடியும் காமெடி தான் ஸ்ட்ரைக்ஸ் அகெயின்ங்கிற மாதிரி. நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா, படத்தில் இருக்கிற 2.25 மணி நேரம் 2.5 மணி நேரத்தில் வந்து ஒரு 2 மணி நேரம் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு 10-15 நிமிஷம் அந்த எமோஷனல் சீனுக்கு பாட்டுக்கு அப்படின்னு விட்டுருவாங்கன்னு வைங்களேன்.
மற்ற நேரம்லாம் வந்து காமெடி தெரிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சலாம் ஒரு கறி எடுக்க போகிற ஒரு சீனு, அந்த சீனாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து குரு சோமசுந்தரம் வந்து மணிகண்டன் ஆஃபீஸ் வருவாப்புல, அந்த சீனாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு 60ஆம் கல்யாணம் ஒரு சீன் இருக்கும், அதாக இருக்கட்டும். அப்புறம் கிளைமேக்ஸில் காரு சீனு, அப்புறம் ஓப்பனிங்கில் அவங்க மேரேஜ் சீன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சீன் சொல்லலாம்னு வைங்களேன். முக்கால்வாசி சீனில் வந்து காமெடியை தெரிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் வந்து பயங்கரமாக விழுந்து விழுந்து சிரிக்கிறதுக்கு நிறைய மொமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தியேட்டர்ல ஆடியன்ஸ் கேட்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் ரிலேட்டபிலிட்டி. நீங்கள் ஒரு டிபிக்கல் என்ன சொல்கிறது, நீங்கள் தான் உங்கள் வீட்டில் வேலைக்கு போகிறீங்க, அதுக்கப்புறம் இல்லை 1 or 2 மெம்பர்ஸ் தான் போகிறீங்க, உங்கள் குடும்பத்தை மாதம் ரன் பண்ணுறது பயங்கர கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு மெம்பராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாக இந்த படம் வந்து ரிலேட் ஆகும். அதுக்கு நடுவில் இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸு இந்த ரீசெண்டாக வேறு மன்னிச்சா வேறு வீடியோ போட்டிருந்தாங்களே, அதுக்கு ரிலேட் ஆகிற மாதிரி ஒரு சீன்லாம் வச்சுருந்தாங்க. நீ என்னவா மாமா இருக்க, இன்ஃப்ளூயன்சராக இருக்க மாமா, எவ்வளோ சம்பாதிக்கிற, அது மாதம் 1 லட்சம் 2 லட்சம் வருமாமா அப்படிங்கிற சீன்லாம் இருந்தது. அதெல்லாம் பயங்கரமாக திடீர்னு இந்த வீடியோ பார்த்துட்டு பார்க்கும்போது நல்லா கனெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நக்லைட்ஸ் டீமு, அவங்க டீமே வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாருமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அவங்க நடித்தனாலையா இல்லை என்னன்னு தெரியல, லைட்டாக அங்கங்கே வந்து நக்லைட்ஸ் வீடியோ பார்க்குறோமோ அப்படிங்கிற ஒரு தாட் வந்தது. அதை தவிர்க்க முடியல. மற்றபடி வந்து ஒரு சீரியல் சைடு போகிற மாதிரி போகாமல் நல்லா ஒரு வீடியோ கொண்டு வந்திருந்தாங்க. படம் மாதிரி தான் இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த லிவிங்ஸ்டன் வி சேகர், விசு இவங்கெல்லாம் இருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி விரலுக்கேற்ற வீக்கம், கூடி வாழ்ந்த கோடி நன்மை, அந்த ஃப்ளேவர் எடுத்து 2025 அந்த படத்தை நம்ம பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன கற்பனை அப்படிங்கிற மாதிரி தான் படம் இருந்துச்சு. அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கும்போது யோசிச்சுக்கிட்டு அதேதான் பொங்கலுக்கு வந்து எப்படி ஒரு காமெடி படம் அடிச்சோ அதே மாதிரி இந்த படம் பொங்கலுக்கு வந்து டஃப் கொடுத்துருக்கோம். பொங்கல் ஃப்ளாட்டை இந்த படம் மிஸ் பண்ணிடுச்சுன்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு டைம் ஃபேமிலியோடு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பயங்கரமாக ஒர்க் ஆகும் உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் நீங்கள் நம்ம ஊர் கோயம்புத்தூர் சைடுங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாங்க பண்ணி கண்ணு நல்லா இருக்குங்க. அதை வந்து பார்த்துட்டு நீங்களே பாருங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி எனக்கு நல்லா ஒர்க் ஆச்சுன்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து 7 out of 10. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.